ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூலை 29ஆம் தேதி. நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, இன்னைக்கு மார்க்கெட்ல வந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன, அதுக்கு எப்படி அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், L&T இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். லாசன் அண்ட் டியூப்ரோ குவைத் ஆயில் கம்பெனி கிட்ட இருந்து 2500 இருந்து 5000 கோடிக்கு மதிப்பிலான புதிய ஆர்டர்ஸ் ஒன் பண்ணிருக்காங்க. இது L&Tக்கு தொடர்ச்சியா கிடைக்கிற 4வது ஆர்டர்னு சொல்லலாம். ஜூலை 20ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் L&T சொன்ன ஆர்டர்ஸோட மொத்த மதிப்பு பாத்தீங்கன்னா 50,000 கோடி எட்டி இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் இப்ப கிடைச்சிருக்கிறது ஒரு EPC ப்ராஜெக்ட். 6 நியூ க்ரூட் ஆயில் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டேங்கோட கெப்பாசிட்டியும் 6.18 பேரல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதோட நியூ பைப்லைன்ஸையும் பண்ண போறாங்க. குவைத்தோட எக்ஸிஸ்டிங் ஆயில் எக்ஸ்போர்ட் நெட்வொர்க் டோட்டலா அப்கிரேட் செய்ய போறதாவும் சொல்லியிருக்காங்க. இப்ப L&T எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா 2.91% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 3944 per ஷேர். ஸ்டாக்கோட PE 30.8, புக் வேல்யூ 794, டிவிடெண்ட் yield 0.96. ஆனா இண்டஸ்ட்ரியல் PE 17.2, 52 வீக் ஹை 4440, 52 வீக் லோ 3288. Debt to equity 1.15, debt 1,25,497 crore வச்சிருக்காங்க. Earnings per share 121, promoter holding 0, pledging 0. 6 மாசத்துல 2.55% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஒரு வருஷத்துல 9.62% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. Price to book value 4.98, current ratio 1, net profit margin லாஸ்ட் இயர் அதுக்கு முதல் இயர் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் கம்மியா இருக்கு. லேட்டஸ்ட் குவார்டர் அண்ட் ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கு. 7.34% சேமா மெயின்டைன் பண்றாங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 12,272 crores. MTAR டெக்னாலஜிஸ் இன்னைக்கு ஷேர் 5% டவுன் ஆயிருக்கு. என்ன ரீசன்னா இன்னைக்கு MTAR டெக்னாலஜிஸ் அவங்களோட Q1 ரிசல்ட் வெளியிட இருக்காங்க. அவங்களோட போர்ட் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியிடுவாங்க. சோ போர்ட் மீட்டிங் ஈவினிங் தான் நடக்க போகுது. ஆனா இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் இந்த ரிசல்ட்ட கவனமா பார்த்துட்டு இருக்காங்க. MTAR டெக்னாலஜிக்கு மிகப்பெரிய கஸ்டமர் யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ளூம் எனர்ஜி. இவங்க நேத்தி தான் குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட்டாங்க. இந்த ப்ளூம் எனர்ஜின்றது US பேஸ்ட் கம்பெனி. ப்ளூம் எனர்ஜியோட ரிசல்ட் அப்படியே டபுள் ஆயிருக்கு அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட. சோ ப்ளூம் எனர்ஜியோட கம்பெனி CEO என்ன சொல்லியிருக்காங்கன்னா AI டேட்டா சென்டர்ஸ்க்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சோ நியூ கஸ்டமர்ஸ் தொடர்ந்து வராங்க. இது ஏன் MTAR டெக்னாலஜிக்கு ரொம்ப முக்கியம்னா, ஏன்னா MTAR டெக்னாலஜியோட ரெவென்யூ 55%ல இருந்து 60% வரைக்கும் ப்ளூம் எனர்ஜி கிட்ட இருந்து தான் வருது. MTAR டெக்னாலஜியோட கிளீன் எனர்ஜி ஆர்டர் புக்ல பெரும்பாலான ஆர்டர்ஸ் ப்ளூம் எனர்ஜி தான். சோ இது MTAR டெக்னாலஜிக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல்னு சொல்லலாம். சோ போன குவார்டர்ல தான் MTAR டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 27 growth கைடன்ஸ 50%ல இருந்து 80% இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதோட ஃபினான்ஷியல் இயர் முடிவுல 5000 கோடி ஆர்டர் புக் நாங்க எதிர்பார்க்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் பிரைஸ் இன்னைக்கு டவுன் ஆனதுக்கு மெயின் ரீசன் MTAR டெக்னாலஜி ASM ஸ்டேஜ் 4ல இருக்கு. ASM ஸ்டேஜ் 4னா ஒரு எக்ஸ்ட்ரா மானிட்டரிங் பை த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ASM ஸ்டேஜ்ல போட்டுட்டாங்க, இதனால ப்ராப்ளம் இருக்கு இந்த கம்பெனிலன்றது மீனிங் கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஷேர் வந்து ரொம்ப டூ மச்சா மூவ் ஆயிருச்சு கொஞ்ச நாள்லயே அப்படின்னு பார்த்தா அது ASM ஸ்டேஜ்ல போட்டுருவாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவாங்கன்னா சம் ட்ரேடிங் ரெஸ்ட்ரிக்ஷனை போடுவாங்க. அதுல ஏதாவது ஸ்பெகுலேஷன் நடக்குதா இல்ல நடந்தா அதை ரெடியூஸ் பண்றதுக்காக போடுறது தான் இந்த ASM ஸ்டேஜ் 4. இந்த கம்பெனில ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. இந்த ஷேர் பிரைஸ் ரொம்ப ஃபாஸ்டா மேலேயும் கீழேயும் மூவ் ஆனதுனால இன்வெஸ்டர்ஸ பாதுகாக்க எக்ஸ்சேஞ்ச்ல சில ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. அதனால இந்த ஷேரை ஒரே நாள்ல மேக்சிமமா 5% மட்டுமே இல்ல 5% அப் ஆர் 5% டவுன் மட்டுமே பண்ண முடியும். இப்ப MTAR டெக்னாலஜிஸ் 5% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 5183 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் இப்ப எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். Nifty 50 1.02% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. Nifty 50 0.66% கிரீன். Nifty Financial Services 0.75% green, Nifty Bank 0.70% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் டேட்டாக்கு போய் இப்ப கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம். Nifty 50ல ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். Hindustan Unilever 4.66% greenல இன்க்ரீஸ் ஆகி டாப் கெய்னர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஸ்டர்டே தான் இவங்க ரிசல்ட் சரியில்லைன்னு சொல்லி
சேம் மோர் தென் 4% டவுன்ல இறக்கி விட்டுருந்தாங்க. இன்னைக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் 4.49% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாடா ஸ்டீல் 3.11% green, Cipla 2.85% green, L&T 2.78% green, Hindalco, TCS, JSW Steel, HCL Tech, Bharti Airtel, HDFC Bank. HDFC Bank தொடர்ந்து கொஞ்ச நாளா இறங்கிட்டு இருந்தது. இன்னைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. Wipro 1.66% green, Eternal green, Tata Consumer, Tata Motor Passenger Vehicle, Nestle India, Trent, Asian Paints, ITC, Tech Mahindra இவங்க எல்லாரும் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. லாஸ் யாருன்னு பார்த்தோம்னா அதானி போர்ட்ஸ் 2.28% டவுன். அதுக்கு அடுத்ததா பவர் கிரிட் 1.44% டவுன். பிஎல் 1.27% டவுன். பிஎல் M&M 0.76% red. NTPC, Adani Enterprises, Indico, Bajaj Finserv, HM Motor, Titan, Sun Pharma, Axis Bank, Shriram Finance, HDFC Life இவங்க எல்லாரும் இன்னைக்கு லாஸர்ல இருக்காங்க. இப்ப பேங்க் நிஃப்டில லாஸர் யாருன்னு பார்த்தலாம். IDFC First Bank 0.29% down, Axis Bank, AU Bank and PNB Bank இவங்க எல்லாம் லாஸர்ல இருக்காங்க. கெய்னர்ல பார்த்தா பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ 2 நாளா தொடர்ந்து 3% வரைக்கும் பேங்க் ஆஃப் பரோடா டவுன் ஆயிருந்தது. இன்னைக்கு 1.92% ரெக்கவர் ஆகி கிரீன்ல டாப் கெய்னர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா HDFC பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், யூனியன் பேங்க், கொட்டக் பேங்க், ICICI பேங்க், கனரா பேங்க், ஃபெடரல் பேங்க், எஸ் பேங்க் அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாமும் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்போ அகெயின் மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் வைஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டெரிவேட்டிவ்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ் ஆன நிஃப்டி 100, 200, 500 எல்லாமே கிரீன். மிட் கேப், ஸ்மால் கேப் இன்னைக்கு எல்லாமே கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மைக்ரோ கேப் எல்லாமே இன்னைக்கு கிரீன். செக்டார் வைஸ் பார்த்துடலாம். நிஃப்டி ஆட்டோ 0.21% கிரீன். நிஃப்டி FMCG 1.97% green, Nifty IT 2.54% green. ஸோ நிஃப்டி ஐடி எஸ்டர்டேவும் சரி இன்னைக்கும் சரி தொடர்ந்து ஏறிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். நிஃப்டி மீடியா 1.07% green, நிஃப்டி மெட்டல் 2.23% green, நிஃப்டி ஃபார்மா 1.13% green, நிஃப்டி PSC பேங்க் 0.54% green, பிரைவேட் பேங்க் 0.74% green, Nifty Realty down 0.29% down, Consumer Durable 0.80% green, Nifty Oil and Gas 0.08% green, and then Nifty Cement 0.72% green, Nifty REITs and Realty 0.01% red. So mostly எல்லாமே greenல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. except Nifty REITs and Realty flat-ஆ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு and Nifty Realty 0.29% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ BSEல சென்செக்ஸ் 1.05% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. US டாலருக்கு நிகரான இந்தியன் ரூபி 95.70. நம்ம எஸ்டர்டே 95.90 அந்த ரேஞ்சில் பார்த்துருந்தோம். இன்னைக்கு 95.70. ஸோ நம்ம ரூபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜூலை 29ஆம் தேதியான இன்னைக்கு சில்வர் ரேட் பெர் கிராமுக்கு 235. ஸோ எஸ்டர்டேவும் அதே தான் இருந்தது, நோ சேஞ்ச். கோல்ட் ரேட் 24 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 66 rupees கம்மியா இருக்கு. எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது 14,351 பெர் கிராம். 22 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 13,155. 18 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 10,763. Brent crude oil future பார்த்தரலாம். $84.84 பெர் பேரலுக்கு. இன்னைக்கு மட்டும் 3.36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜூலை 28 ஆன எஸ்டர்டே FII and DII டேட்டாஸ் பார்த்தரலாம். DII நெட் பையர்ஸா இருக்காங்க. 1,357.37 crores பை பண்ணிருக்காங்க. FIIயும் பையர்ஸா இருக்காங்க. 863.19 crores பை பண்ணிருக்காங்க. ட்ரேடிங் வியூல நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எங்க சப்போர்ட் எடுத்திருக்குன்னா 24,134.75ல. இது வரைக்கும் மேக்ஸிமமா போயிருக்குன்னா 24,245.90. ஸோ அதுதான் ரெசிஸ்டன்ஸ். இப்ப 24,232.10ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு சைட் வேஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸும் பார்த்தலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் கேப் அப்ல தான் ஓபன் ஆயிருக்கு. எங்க சப்போர்ட் எடுத்திருக்குன்னா 56,939.40ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ எது வரைக்கும் மேக்ஸிமமா போயிருக்குன்னா 57,209.95 வரைக்கும் போயிருக்கு. இப்ப 57,199.40ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.